ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் உயர்த்தப்படுவதற்கு, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நாம் சுகமாயிருப்பதற்கு நமக்கு அநேக வாய்ப்புகள் மனிதர்கள் மூலமாக உண்டாக்கப்படுகிறது. வேதத்திலே ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 14வது அதிகாரத்திலே சோதோமின் ராஜா முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். தன் சகோதரனாகிய லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போனதை அறிந்து ஆபிரகாமும் அவனோடு இருந்த வேலைக்காரர்களும் புறப்பட்டு போய் அந்த யுத்தத்தில் முறியடித்து லோத்துவையும் ஜனங்களையும் விடுதலையாக்கி பொருட்களையும் திருப்பி கொண்டு அவன் வருகிறான். அப்படி வரும்பொழுது சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான், இந்த பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறான். ஒரு யுத்தத்தில் யுத்தம் செய்து வெற்றி பெறுகிறவர்களுக்கு அந்த யுத்தத்தில் உண்டான எல்லா பொருட்களும் அவர்களுக்கு உரியது. யார் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு அந்த யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அவர்களுக்கு உரியது. ஆனால் இங்கு ஒரு தேசத்தினுடைய ராஜாவே சொல்லுகிறான் ஆபிரகாமை பார்த்து, பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை மட்டும் எனக்கு தந்துவிடும் என்று. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறான்? ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்திலே, அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று ஆபிரகாமுக்கு முன்பாக அந்த தேசத்தினுடைய ராஜாவே சொல்லுகிறான். அந்த பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள். ஒரு யுத்தத்தில் எத்தனை பொருட்கள் கிடைக்கும். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு ஒரு பாதரட்சையின் வாரையாகிலும் நான் எடுத்துக்கொள்வது இல்லை என்று சொல்லுகிறான். ஆபிரகாம் அங்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி, இப்பொழுது இந்த பொருட்களை எல்லாம் நீ சொல்லுவதினால் நான் எடுத்துக்கொண்டு போனால் பிற்காலங்களிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் உயர்த்தப்பட்டு நான் மேன்மை அடைந்து இருக்கும் பொழுது அதில் கர்த்தர் மகிமைப்பட முடியாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று நான் சொல்லுகிற நேரம் வரும் பொழுது நான் தான் இந்த யுத்தத்தில் கிடைத்த எல்லா பொருட்களையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று சொல்ல நேரிடும். அப்படி நீ சொல்ல நேரிடும் பொழுது தேவன் என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்பட முடியாது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உயர்வு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். நாம் நெஞ்சை நிமிர்த்து வாயை திறந்து சொல்ல வேண்டும், என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் நான் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்ல வேண்டும். ஆபிரகாம் அந்த காரியத்திலே மிகுந்த கருத்து உள்ளவனாய் இருந்தான். நான் ஆசீர்வதிக்கப்படுவதை நிமித்தம் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும், நான் உயர்த்தப்படுவதை நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நடக்கும் என்றால், நம்முடைய வாழ்வின் எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கிரெடிட்டும் ஆண்டவருக்கு சேரும் பொழுது, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே
ஒரு காலம் வந்தது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது. ஆனால் கர்த்தர் வந்து ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், உற்பத்தி கால திட்டத்திலே சாராயினிடத்தில் நான் வருவேன், ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று. ஆபிரகாமாலும் நம்ப முடியவில்லை, சாராளாலும் நம்ப முடியவில்லை. நான் வயது முதிர்ந்தவனாகிவிட்டேன், ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு எல்லாம் நின்று போய்விட்டது, இனிமேல் எனக்கு ஒரு இன்பம் உண்டாகுமா என்கின்ற ஒரு வாய்ப்புமே இல்லாத நிலையிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது, லெகுவாக ஒன்று கிடைக்கும் பொழுது, மனிதர்கள் மூலமாக ஒன்று கிடைக்கும் பொழுது, அதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவித்து கர்த்தரை சார்ந்து கொள்ளுவீர்களானால், கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன் என்று உங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையில் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு ஆபிரகாமை போல தனக்கு தேடி வந்த வாய்ப்பையும் தானாக வந்த பொருட்களையும் வேண்டாம் என்று உதறி தள்ளி கர்த்தரை சார்ந்து கொண்டது போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே உம்மை சார்ந்து கொண்டு வாழ எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன்.